हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் चिकन वरुवल பண்ண போறோம் நான் 1/2 கிலோ chicken வாங்கி இத ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு அது கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நான் அடுப்பு பத்த வச்சிட்டு இந்த கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இதல நல்லா பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம் 1/2 கப் கிராம்ல சொல்லணும்னா ஒரு 80 கிராம் இருக்கும் இந்த வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சமா வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே இதுல ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 துண்டா போட்டுருக்கேன் போட்டு நடுவுல வந்து கீறி விட்டுருக்கேன் வெங்காயம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா நிறம் மாறி இருக்கு இந்த சமயத்துல 3 டீஸ்பூன் பொடியா நறுக்குன தக்காளி பாருங்க ஒரு சின்ன தக்காளியிலேயே பாதி தான் எடுத்து நறுக்கி சேர்த்திருக்கேன் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறேன் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு தான் சேர்க்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஒரு 3 நிமிஷம் அடுப்பை வந்து சிம்ல வச்சு தான் இதை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கியிருக்கேன் இதில் அடுத்தது நம்ம 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லனா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளாவே சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 20 ல இருந்து ஒரு 25 புதினா இலை பொடியா நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கிட்டே நல்லா கலந்துக்கணும் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா தெரியுது நான் இதுல ஒரு 5 டீஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கேன் பாருங்க நல்லா இந்த மசாலா வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு இது வந்து நான் சிம்லயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கியிருக்கிறேன் இந்த மாதிரி இருந்தால் நம்மளோட வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதில் அடுத்தது நம்ம இந்த கழுவி வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்க்க வேண்டியதான் இதை நல்லா ஒரு முறை கலந்துக்குவோம் இப்போ இதுக்கப்புறமா இதில் இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அதனால் அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக சேர்த்துக்கணும் இதை திரும்ப ஒரு முறை நல்லா கலந்துக்குவோம் நம்ம வந்து எப்போதுமே சிக்கன் போட்ட உடனே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு மிதமான தீயில கொஞ்ச நேரம் இது வந்து இப்படியே இருக்கட்டும் இது ஒரு 3 நிமிஷம் மிதமான அளவு தீயில கொதிச்சிருக்கு தண்ணியே சேர்க்கலை நாங்கள் பாருங்கள் அதில் இருக்க தண்ணி அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா கசிஞ்சு வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்துக்குவோம் இதில் இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி நான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் ஒரு முறை உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு மிதமான அளவு தீயில இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டணும் அதே சமயம் நமக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கணும் அது மாதிரி இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதை வந்து நம்ம இடையில இந்த மாதிரி திறந்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கணும் இப்போ இதை வந்து இதுக்கு மேலே நான் வந்து அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு திறந்து வச்சே வேக வைக்க போகிறேன் இதை நல்லா சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே திறந்து வச்சே வேக வச்சுருக்கிறேன் இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா அந்த கரண்டி வச்சு நம்ம உடைச்சாவே நல்லா உடைக்க வரும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிரேவி மட்டும் இன்னும் நல்லா சுண்டி வந்துருச்சுன்னா வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நான் இப்போ தான் அனல் அதிகப்படுத்துகிறேன் பாருங்கள் மேலே ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இது மேலே நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குன வெங்காயத்தாள் கொஞ்சம் தூவி நம்ம அடுப்பை நிப்பாட்ட வேண்டியதான்
பாருங்கள், நம்மளோட ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கிறோம் அந்த சிக்கன் வறுவல். ஆனால் டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சிக்கன் வறுவல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.